ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து பார்வை திட்டு திட்டா தெரியுது, மங்களா தெரியுது, கண் எப்பயும் உறுத்தல இருந்துகிட்டே இருக்கு, கண்ணில் இருந்து தண்ணீர் கொட்டுது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது கண் பார்வை வந்து அவங்களுக்கு வந்து பவர் குறைஞ்சு தெரியும். இப்போ அந்த கண் பார்வையை அந்த பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில புள்ளிகளை தூண்டுறது மூலமாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன டிப்ஸை பண்ணி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு கண் பார்வை நல்லாவே இருக்குது அப்படின்னாலும் கூட இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க உங்களால் முடியும். நார்மலாக கண் பார்வைங்கிறது எதை பொறுத்து இருக்கும் பார்த்தீங்கன்னா உடம்போட ஹீட்டும் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பாதத்தை கண்ணோட நம்ம ஒப்பிடுவோம். ஸோ அதனால் பாதம் வந்து எப்பயுமே ஹீட் அதிகமாகாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஒரு சிலர் போடக்கூடிய செப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா பாதத்தை எப்பயும் இரிட்டேட் பண்ணுற மாதிரியோ அதிக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியோ இருக்கும். ஸோ பாதத்தை இரிட்டேட் பண்ணாத வெப்பத்தை அதிகப்படுத்தாத செப்பல்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது கண் பார்வை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பாதுகாக்கப்படும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ கரடு முரடான பாதைகள் நடக்காமல் வைக்காமல் பாதங்களையும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும்.